மதம் என்பது ஒரு மதம் பிடித்த யானையை பலத்த சங்கிலியால் கட்டி போடுவது போல் வாழ்க்கையில் நெறிகட்டி திரியும் மனிதனை நல்வழிப்படுத்துவதே மதங்களாகும். இந்த உலகில் பல மதங்கள் இருக்கின்றன. அத்தகைய மதங்களது நோக்கம் என்னவென்றால் மனிதர்களை நல்வழிக்கு அழைத்து செல்வதே ஆகும். அந்த வகையில் இருக்கின்ற ஒரு மதம்தான் இந்து மதம் ஆகும். இமாலயத்திற்கு இந்து சாகரத்திற்கும் இடையில் வாழ்ந்த மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக சிறப்பான கலாச்சாரத்தோடும் பண்பாட்டோடும் வளர்ந்து வந்தனர். அந்த கலாச்சாரமானது எந்த ஒரு சக்தியாலும் அழிக்க முடியாத வகையில் கட்டமைக்கப்பட்டு சிறப்பான ஒரு கலாச்சாரமாக வளர்ந்தது. இந்த கலாச்சாரம் அழிக்கப்படாமல் சிறப்புற்று வளர்ந்ததற்கு முக்கிய காரணமாக இருந்தது இமலய மலையும் இந்து சாகரமும் ஆகும். இதன் காரணமாக வெளியே ஆட்கள் யாரும் அவ்வளவு எளிதில் இங்கு நுழைய முடியவில்லை. ஆரம்பத்தில் போருக்கு இங்கு பெரிதாக முக்கியத்துவம் இல்லை. ஆனால் ஆன்மீகத்திற்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளுக்கும் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த கலாச்சாரத்தில்தான். அதோடு விஞ்ஞான ரீதியாகவும் வானியல் மற்றும் புவியியல் சாஸ்திரங்களும் இங்கு வாழ்ந்த மக்கள் பெரிதும் முன்னேறியிருந்தனர். மக்கள் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் சரியான பாதையில் முன்னேறி செல்லவும் பல துறைகளில் வளர்ச்சி காணவும் முக்கிய காரணமாக இருப்பது இமாலயமும் இந்து சாகரமும் தான். இதுவே நமக்கு அரணாக இருந்து நம்மை காத்து வருகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள துவங்கினார்கள். ஆகையால் இமாலயத்தையும் இந்து சாகரத்தையும் போற்றும் வகையில் அவை இரண்டையும் ஒன்றிணைத்து அந்த பகுதியில் வாழும் மக்கள் தங்களை இந்து என்று அடையாளப்படுத்திக் கொள்ள துவங்கினார்கள். இமாலயத்துக்கும் இந்து சாகரத்துக்கும் இடையில் இருக்கும் மனிதர்கள் மட்டுமே இந்து கிடையாது. இங்கு உள்ள புல் பூண்டு முதல் மரம் செடி கொடி முதல் அனைத்து தாவரங்களும் இந்து பகுதியில் வாழும் அனைத்து உயிரினங்களும் இந்து தான். ஆகையால் இந்து என்பது ஒரு மதம் கிடையாது. இந்து என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழும் உயிரினங்களின் அடையாளம். அப்படித்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்கள் இங்கு வாழ்ந்து வந்தனர். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்நியர்களின் வருகை நமது நாட்டை நோக்கி அதிகரிக்க துவங்கியது. அப்போதுதான் இந்து என்பது ஒரு மதமாக உருவெடுக்க துவங்கியது. மதம் இல்லாத நமது நாட்டில் இந்து என்கிறது ஒரு மத சாயம் பூசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து வந்த அந்நியர்கள் தங்களை வேறு மதத்தை சார்ந்தவர்கள் என்று அறிமுகப்படுத்தினர். இதனால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் அதுவரை வாழ்ந்து வந்த மக்கள் அனைவரும் இந்து மதத்தை சார்ந்தவர் என பிரிக்கப்பட்டனர். அந்த சமயத்தில் அவர்கள் இந்து என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். ஆரம்ப கட்டத்தில் நமது கலாச்சாரமானது கடவுளை நோக்கிய கலாச்சாரமாக இல்லை, மாறாக முக்தியை நோக்கிய கலாச்சாரமாக இருந்தது. அனைவருக்கும் உதவுவது, அனைவரோடும் இணைந்து இருப்பது என மனிதனின் முக்திக்கு தேவையான அனைத்து விஷயங்களிலும் நமது கலாச்சாரத்தில் இருந்து வந்தது. ஆனால் அந்நியர்களின் வருகைக்கு பிறகு இந்த கலாச்சாரம் சிறிது சிறிதாக சிதைய துவங்கியது. முக்தியை நோக்கி இருந்த நமது கலாச்சாரம் தேவைக்காக நோக்கி நகர ஆரம்பித்தது. அதாவது அடுத்தவர்களுக்கு கெடுதலை விளைவித்து அதற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் பக்தியாகவும் சுயநல தேவைகளை பூர்த்தி செய்யும் பக்தியாகவும் நமது கலாச்சாரம் மாற்றப்பட்டது. அதோடு நமக்கான அடையாளம் நமது மதமாக மாறிப்போனது. இந்தியாவில் இன்று பல மதங்கள் இருந்தாலும் அனைவரும் இந்து தான். இந்தியா, நேபாளம் போன்ற நாடுகளில் இந்து சமய பிரிவுகளான சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம், கானாபத்தியம் மற்றும் சுமார்த்தம் போன்ற பல பிரிவு சமய கட்டுப்பாடுகளுடன் இரும்பு காலம் தொட்டு கிமுக்கு முன்னரே தோன்றிய ஒன்றாகும். இந்த மத கோட்பாடுகள் அனைத்தும் பழமையான வாழ்க்கை முறை, இந்திய கலாச்சாரங்கள் மற்றும் மரபுகளின் வேறு தோன்றல்களால் உருவானதாகும். இவற்றில் இந்திய கலாச்சாரமும் இந்திய மக்களின் மரபுகளும் இந்து மத தோன்றலுக்கு நாணயத்தின் இரண்டு பக்க தோற்றம் போன்று இரும்பு காலம் தொட்டு உதவி புரிந்து வந்துள்ளது. இதன் மூலம் உலகத்திலேயே பழைய மதம் என்று இந்து மதம் அழைக்கப்படுகின்றது. இந்து மத தோன்றலின்படி இதனை ஒருவரே தோற்றுவித்ததாக கூற முடியாது. இந்து மதத்தின் முதல் தோன்றல் வரலாற்றின் கூற்றுப்படி வேத காலம் என்று அழைக்கப்படும் கிமு 1900 முதல் கிமு 1400 ஆண்டு வரையிலான காலகட்டமாகும். இதற்கு அடுத்த காலகட்டமான கிமு 800 முதல் கிமு 2000 வரை இந்து மதத்துக்கு ஒரு திருப்பு முறையாக அமைந்தது. ஏனென்றால் வேத சமயம் மற்றும் இந்து சமயம் என இருந்த இவை பிரிந்து மேலும் இந்து சமயம் மகாவீரரின் போதனைகளை கொண்டு சைன மதமும் புத்தரை தலைமையாக கொண்டு புத்த மதம் என வளர துவங்கியது.
அதற்கு பிந்திய காப்பிய காலம் மற்றும் புராண காலமான கிபி 200ஆம் ஆண்டு முதல் கிபி 500ஆம் ஆண்டு வரையான காலகட்டம் இந்து மதத்தின் பொற்காலமாகும். இதற்கு காரணமாக விளங்கியவர்கள் இந்தியாவை ஆண்ட குப்த அரசர்கள் ஆவார்கள். இவர்களின் காலத்தில் இந்து மதம் 6 பிரிவுகளாக பரிணாம விளக்கம் பெற்றது. அவை சாங்கியம், யோகம், நியாயம், வைசேடிகம், வேதாந்தம் மற்றும் மீமாம்சம் போன்ற மெய்யியல் கொள்கைகளாகும். இதே காலகட்டத்தில் தோன்றிய பக்தி இயக்கங்களின் தோன்றலின் காரணமாக தனி கடவுள் கொள்கையுடன் சைவம், வைணவம் என்ற பிரிவுகள் தோன்றின. இந்த காலம் கிபி 650 முதல் கிபி 1100 ஆகிய இந்த 2 ஆண்டுகளுக்கு இடையில் வெளியான செவ்வியல் காலத்தில்தான் பாரம்பரிய இந்து மதம் வளர்ச்சி பெற்றது. ஆதிசங்கரர் அருளிய அத்வைதம், பௌத்தம் போன்ற பாரம்பரியமான அமைப்புகள் இந்து மத வளர்ச்சிக்கு உறுதுணையாக சிறந்து விளங்கின. இந்து மதம் கிபி 1200 முதல் 1750 வரையிலான காலகட்டத்தில் இஸ்லாமியர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தாலும் அதன் வளர்ச்சி இந்த காலத்தில் பக்தி இயக்கங்களின் மூலம் முக்கியத்துவம் பெற்றது. இதன் பின்வந்த காலமான காலனிய இந்தியாவில் பல மேற்கத்திய இயக்கங்களின் தோன்றல்களால் பிரம்மஞானம், பகுத்தறிவு சிந்தனை போன்றவை தோன்றியதன் காரணமாக பல இந்து சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியன. பின்னர் 1947ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்திய சுதந்திரத்துக்கு பின்னர் பிரிக்கப்பட்ட இந்தியாவில் ஏற்பட்ட ஆட்சியின் போது இந்து மதம் பெரும்பான்மை பெற்று முன்னிலையில் இருந்தது. தற்போது இந்த 20ஆம் நூற்றாண்டில் உலகில் உள்ள அனைத்து கண்டங்களிலும் இந்து மதம் இந்தியர்களிடம் பரவியுள்ளது. இதில் முக்கியமாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளிலும் அதிகமான இந்து மக்கள் வாழ்கின்றார்கள். சமயம் அல்லது மதம் என்பது கடவுள் நம்பிக்கையின் அடிப்படையிலான கோட்பாட்டு அமைப்புகளில் ஒன்றாகும். ஒரு கடவுள் அல்லது கடவுள்கள் மீதான நம்பிக்கையும் அது தொடர்பான செயல்பாடுகளும் சமய சடங்குகளும் மதம் குறிக்கின்றது. சமயம் அல்லது மதம் மனிதன் கடவுள் நிலையை அடைவதற்கான வழியினை வாழ்ந்து காட்டினார்கள். இறைவன், ஆண்டவன், யோகிகள், ஞானிகள், மகான்கள் இவர்கள்தான். இவர்களை பின்பற்றி வாழ்ந்த மக்கள் காலம் செல்ல செல்ல அவர்கள் கூறியதை அனைவரும் ஒன்றே என்பதை மறந்து மற்றவர்களிலிருந்து தங்களை வேறுபடுத்தி காட்ட பயன்படுத்த ஆரம்பித்தனர். அதாவது மதம் என்பது இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம் என்று வேறுபாடாக இருந்தாலும் வழிபடும் முறைகள் எல்லாம் இறைவனை நோக்கிதான். கடவுள் என்பது எல்லாருக்கும் ஒன்று என்பதை மறந்து மதங்களாக பிரிந்தனர் என்று கூறுகின்றனர். இந்துக்களின் தொகை பல நாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் 81% மக்கள் இந்து மக்கள் வாழ்கின்றார்கள். இந்தியாவில் 80.5%, மொரிசியஸில் 54%, பிஜி தீவில் 33.7%, கயானாவில் 28%, பூட்டானில் 25%, ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15%, இலங்கையில் 12.6%, குவைத்தில் 12%, வங்காளதேசத்தில் 9.6%, பஹ்ரைனில் 8.1%, மலேசியாவில் 6.3%, சிங்கப்பூரில் 5.1%, ஓமன் நாட்டில் 3%, சீசெல்ஸ் என்ற நாட்டில் 2.1%, பாகிஸ்தானில் 1.8%, இந்தோனேசியாவில் 1.69%. உலக நாடு முழுவதும் இந்து மதம் இந்த அளவுக்கு பரவி உள்ளது. உலகில் 3வது மிகப்பெரிய மதமாக இந்த மதம் விளங்குகின்றது. ஆரியர்களின் வரவுக்கு பிறகு இந்து மதம் மிகவும் பெரிய அளவில் வளர்ந்தது. இந்து மதம் என்பது ஒரு அடையாளமாகவும் பார்க்கப்பட்டது. இந்து மதம் என்பது வெறும் பிராமணர்கள் மட்டும் சொந்தமல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை திராவிடம் என்று ஒரு பேச்சு வழக்கு வந்த பிறகு மாற்றப்படுகிறது. ஆனால் அந்நிய சக்திகள் இந்தியாவுக்கு வரும் முன்னாடி வாழ்ந்த அனைத்து சமுதாய மக்களுமே இந்துக்கள் தான். இந்து வன்னியர், இந்து தேவர், இந்து பல்லர், இந்து பறையர், இந்து நாடார், இந்து சக்கிலியர், இந்து செட்டியார், இந்து முதலியார், இந்து கோனார் என்று அனைத்து சாதிகளிலும் இன்று கூட அரசு சான்றிதழ்களில் இந்து பெயர் என்றுதான் குறிப்பிடப்படுகின்றது.
ஆகவே இந்து மதம் என்பது இந்தியாவில் வாழுகின்ற அனைத்து சமுதாயத்திற்கும் சொந்தமானது. அது ஒரு ஒழுக்க நெறிய தர்மத்தை கூறக்கூடிய ஒரு அடையாளமாக திகழ்கிறது. மதம் என்று பிரித்து பார்க்காமல் வாழ்க்கை நெறியை கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு கோட்பாடு கொள்கை இந்து மதம் என்று நல்வழியில் யோசித்தால் இந்து மத கொள்கை என்பது மனிதனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் இதை ஒருவர் சார்ந்ததுதான் இந்து மதம் என்று பிரித்தாளும் கொள்கையை அரசியல் சுயநலனுக்காக பலர் செய்கின்றார்கள்.